அரசு பணிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த செலவிலேயே அதற்காக ஒரு படிப்பகத்தை, ஒரு அகாடமியை உருவாக்கி அதில் இன்று நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், அதில் படித்தவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி செய்து தந்திருக்கக்கூடிய ஒருவர் தான். நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்காக வாதாடி பெற்றுத்தரக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அவருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒருவர். இந்த பகுதியிலே வெள்ள பாதிப்பு வந்தபோது எல்லா இடங்களுக்கும் என்னோடு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய துயர் துடைப்பதற்காக உங்களோடு நின்ற ஒருவர் தான் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அவருக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பகுதியிலே சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அவர்கள் தாக்கப்பட்ட போது அநியாயமாக போலீஸ் காவல்துறை நிலையத்திலேயே அவர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அதை மூடி மறைக்க நினைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. நாம் அத்தனை பேரும் ஒன்றாக நின்று போராடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் அந்த குடும்பத்திற்கு நியாயத்தை உருவாக்கி தரவில்லை என்றால் நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார்கள். அதுவரை யார் மீதெல்லாம் குற்றம் இருந்ததோ அவர்களை பாதுகாக்க, ஏன்னா இதேதான் பொள்ளாச்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்த போது எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை காப்பதற்காகத்தான் பாடுபட்டார். ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கிட்ட கேட்ட போது என்ன சொன்னாரு? எனக்கே தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அவருக்கு கீழே இருந்த காவல்துறை எத்தனையோ பேரை சுட்டு கொன்ன பிறகு கேட்டதற்கு இதுதான் பதிலாக வந்தது. இப்படிப்பட்ட ஒருவர் அங்கு நமக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இங்கே நம்முடைய சாத்தான்குளத்திலே நடந்த அந்த குற்ற செயலுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு போராடி நம்முடைய ஆட்சியிலே தான் அந்த குடும்பத்திற்கு இன்னைக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அது நாம் அத்தனை பேரும் போராடி பெற்ற நியாயம் என்ற அந்த ஒரு உணர்வோடு உங்களிடம் இதே ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும். அப்படி தொடரக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. சொல்லாததையும் செய்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் வாக்குறுதியில இல்ல, ஆனா அதை கொண்டு வந்து இன்னைக்கு 5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் இருக்கிறது. மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்துரும். வந்த உடனே அது 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்து தரப்படும். அதே போல நம்ம சகோதரிகளுக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய உரிமை தொகை 1000 அவங்க தயாரா சொல்றாங்க 2000 உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகள், நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்தவித அடமானமும் கேட்காம, இதுங்க இடத்த கொடு இதை கொடுன்னு கேட்காம 5 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு மானியத்துடன் கடன் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு புதிய மின் மோட்டார்கள் வழங்கப்படும். 20 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகள், 20 லட்சம் விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையிலே அந்த எந்தவித மீட்டரும் இல்லாத மின் மோட்டார்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும்.
ரொம்ப நாளா மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை நம்முடைய கால்நடைகளுக்காக மணி நேரம் இயங்கக்கூடிய மருத்துவமனைகள் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக விவசாய பெருமக்களிடம் இருக்கிறது. அதையும் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றி தருவோம். ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்ல. 100 நாள் வேலை கிட்டத்தட்ட நிறுத்தியாச்சு. எதுமா சிப்காட் வருமா? வருது. இல்ல இல்ல, இப்ப தூத்துக்குடியில கார் கம்பெனி ஓட்டப்பாக்கத்துல வந்திருக்கு. அங்க இருந்து இப்ப ராக்கெட் ஏவுதளம் நம்ம தான் சொல்லி ரொம்ப நாளா போராடி கிட்டத்தட்ட போராடி இப்ப ராக்கெட் ஏவுதளம் வந்துருச்சு. வேலை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே அதை சுற்றி அதுக்கான நிறைய கம்பெனியை நம்ம முதலமைச்சர் கொண்டு வர போறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை கிடைக்கும். அதுல எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் நீங்க கேட்கலாம். வெளியில இருந்து யாரையா கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு. அதுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இருங்கம்மா, நான் பேசி முடிக்கிறேன். என்ன வேலைமா? என்ன வேலை? 100 நாள் வேலையா? இருங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லமா. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கம்பெனி வேலை, இப்ப ராக்கெட் ஏவுதளம் வேலை நடந்துட்டு இருக்கா. அது முடிஞ்ச உடனே நம்ம தான் ரொம்ப நாளா போராடி அதை கொண்டு வந்திருக்கோம். அது அந்த வேலை நடக்கும் போதே அதை சுத்தி நிறைய கம்பெனி கொண்டு வர போறோம். அதுல இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக செயற்கை நுண்ணறிவுன்னு இப்ப புதுசா வந்திருக்கு. முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தது இல்லையா? இது கட்டமா வருது. அதுல நம்முடைய பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த ராக்கெட் ஏவுதளம் எல்லா இடத்துலயும் நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துல படிச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் நமக்கு அதிகமா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கிடையாது தமிழ்நாட்டுல. இந்த நான் முதல்வன் திட்டத்துல சாதாரண குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்ப சமீபத்துல கூட ஒரு இளைஞர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அப்பா ஒரு செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த பையன் படிச்சுட்டு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக படித்து விட்டு சென்னையில நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி முகாம்ல ஒவ்வொரு மாசமும் அந்த பயிற்சி முகாம்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 7,500 ரூபாய் எங்க அப்பா வாங்குற சம்பளத்தை விட நான் படிக்கிறதுக்கு கொடுத்தாரு முதலமைச்சர் என்று அந்த பிள்ளை பெருமையோடு சொல்கிறார். இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக பயிற்சியில அந்த பையன் படிச்சுட்டு இருக்காரு. இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அடுத்து இங்க வரக்கூடிய தொழிற்சாலைகளுக்காகவும் வின்ஃபாஸ்ட் வந்தது தூத்துக்குடியில. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அங்க வேலை கிடைக்கிறதுக்கு பயிற்சிகள் வழங்கி இன்னைக்கு அந்த பகுதியில இருந்து நிறைய இளைஞர்கள் நம்முடைய தூத்துக்குடியில இருந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க வரக்கூடிய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலை கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட ஒரு சிறப்பான திட்டம் முதலமைச்சர் தந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபடியும் அது 1500 உயர்த்தி தரப்படும். அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு 6 மாசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சி இந்த கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, இளம் பெண்களுக்கு தரப்படும். அந்த 6 மாசங்களுக்கு அவங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும்.
நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோட ஆட்சி. காலையில பசியோட பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. அதையே நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரியில போய் நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு நினைப்பீங்க. அதை நினைத்து அவங்களோட படிப்புக்கு தடை வரக்கூடாதுன்னு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எடப்பாடி லேப்டாப் எல்லாம் நிறுத்திட்டார். நம்ம ஆட்சி வந்த பிறகுதான் லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வசதியான குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்களுக்கு தான் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லி தரத்துக்கு ஆள் இருக்கு. சாதாரண வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன படிக்கணும்னு கூட தெரியாது. என்ன கிடைச்சாலும் படிப்பாங்க. எது கிடைச்சா படிச்சா வேலை கிடைக்கும், அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு. இதுக்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு IAS IPS அதிகாரிகளாக நம்ம பிள்ளைங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பது இந்த நான் முதல்வன் திட்டத்தால் தான். கம்மா வேலை வந்து அங்க டெல்லியில இருந்து வருது. அது நீங்க வருவாங்கல்ல பிஜேபி அதிமுக ஓட்டு கேட்டு நிறுத்தி கேள்வி கேளுங்க. ஏன் வந்து மகளிர் மசோதாவை நிறுத்தினீங்கன்னு கேள்வி கேட்க சொல்றாங்கல்ல. அதே மாதிரி வரும்போது எதுக்கு 100 நாள் வேலைய எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 100 நாள் வேலையை ஏன் கிராமத்துல இருக்கவங்களுக்கே இப்ப கிடையாது. சட்டம் கொண்டு வந்திருக்காரு மோடி 100 நாள் வேலையை குறைச்சு நிறுத்துறதுக்கு. ஆனா அதுக்கு வாயை மூடிக்கிட்டு அதுக்கும் கையை கட்டி தலையாட்டுறது யாரு? எடப்பாடி. 2 பேரும் வருவாங்க. நிறுத்தி கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கூட நிதி கொடுக்கறது இல்ல. 3600 கோடி நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளம் வந்தது இல்ல, மழை வந்தது இல்ல, கஷ்டப்பட்டோம்ல. யார் நிதி கொடுத்தா? நம்ம முதலமைச்சர் கொடுத்தாரு. அவங்க கொடுத்தாங்க. ஏதாவது நிதி அமைச்சர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? தட்டுல காசு போடுங்க, உண்டியல்ல காசு போடாதீங்கன்னாங்க. சொன்னாங்களா? அதை தவிர வேற என்ன செஞ்சாங்க? வேற ஒண்ணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரவில்லை, நிதி தரல. இவ்வளோ பாதிப்பை பார்த்தாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? இல்ல. இதுதான் அவங்க நமக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடா? அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு. இவங்க எல்லாம் சேர்ந்து அது முறியடிச்சாங்க. அப்ப இருக்கக்கூடிய 543ல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க திமுக ஆதரிச்சது, எல்லாரும் ஆதரிச்சோம். ஆனால் இன்று பெண்களுக்கான மசோதான்னு பொய் சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிப்பதற்கு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான எம்பிக்களுடைய எண்ணிக்கையை மற்ற ஹிந்தி பேசுற ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த மாநிலத்துல எல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு நமக்கு குறைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த சட்டத்தையும் நம்மள கேட்காமையே அவங்களால கொண்டு வந்துட முடியும். அதை செய்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டுட்டு பெண்களுக்கான மசோதா அப்படின்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 543ல 33% கொடுத்தால் நாளைக்கு கூட திமுக, காங்கிரஸ் அத்தனை பேரும் நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாளைக்கு அங்க டெல்லிக்கு போய் அந்த மசோதாவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் உண்மையான பெண்களுக்கான மசோதா. அதனால அவங்க வந்தாங்கன்னா அவங்களை நிறுத்தி வச்சு நம்ம கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவை பொய் சொல்லி கொண்டு வந்தீங்க என்று நாம் கேட்க வேண்டும். இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை இந்த தேர்தலிலே நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த பகுதியில ஸ்ரீவைகுண்டம் பகுதியில 3 கோடி மதிப்பீட்டுல ஒரு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 44 கோடி மதிப்பீட்டுல பெரிய தாழை மீன்பிடி இறங்கு தளம் கட்டட அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 151 கிலோமீட்டருக்கான சாலைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இங்க இருக்கக்கூடிய
நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம், அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஜோசப் அண்ணன் நிறைய சண்டை போட்டு வாங்குவாரு. அதோடு நம்முடைய எம்எல்ஏ உங்களுக்காக எப்பொழுதும் பேசக்கூடியவர். அதனால என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 4,29,00,000க்கு 18 பணிகளை இங்க உங்களுக்காக இவர்கள் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறார்கள். அது சிஎஸ்ஆர் நிதியும் கொண்டு வந்திருக்கேன். அது 1,15,00,000 மதிப்பிலான பணிகள் நம்ம இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. முத்தாரம்மன் கோயில்ல 98 லட்சம் ரூபாயில வேலை நடைபெற்று வருகிறது. சொல்றாங்கல்ல, இந்துக்களுக்கு நாங்க தான் காவல்காரர்கள், திமுக எதிர்ன்னு. திமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 4,500 கோயில் கிட்ட குடமுழக்கு செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். 5 கோடியில பேருந்து நிலையம் கட்டப்பட்டது நம்முடைய ஆட்சியில தான். மகளிர் கல்லூரிக்கு செகண்ட் ஷிப்ட் கொண்டு வரப்பட்டது நம்முடைய ஆட்சியில தான். கூடுதல் வகுப்பறைகள் கேட்டிருக்காரு, அதையும் விரைவில் கட்டி தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வீடு 10 லட்சம் வீடுகள் எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டிலே கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் நிச்சயமாக செய்து தருவோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவலோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 8,000 ரூபாய், நீங்க விரும்பிய பொருளை நீங்க விரும்பிய கடையில போய் வாங்குவதற்கு, உங்களுடைய வேலை சுமையை எது குறைக்குமோ அந்த பொருளை வாங்குவதற்கு 8,000 ரூபாய் தொகையை ஒரு கூப்பனா ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் உங்களுக்கு கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனை கடையில கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதையெல்லாம் செய்து தருவதற்கு, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த நம்முடைய வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும்